இது நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறது காரணம், அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்களுக்கு எந்த சூழலிலும் சாதியவும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள்ங்கிறத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை. அதனால் நாங்கள் ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்தில் பாமகவோடு நாங்கள் இணைஞ்சோம். எங்களோட கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் கைகோர்த்து பயணித்து பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம். 2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவர் ஸ்டாண்டை மாற்றிட்டார். உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை கன்சால்டேட் பண்ண முடியும்னு அவர் ஒரு கணக்கு எடுத்து சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்தார். எல்லாமே அவர் தான், சேர்ந்ததும் அவர் தான், விலகினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போ அதில் 2011 ரிசல்ட் 33 தொகுதியில் நின்று 3 தொகுதி தான் ஜெயித்தாங்க. 30 தொகுதியில் தோற்று போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக நார்த்தில் இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஸ்வீப் வரல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால் இனிமேல் நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தாதான் இனிமேல் நம்ம சொந்த சாதி வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை டார்கெட் பண்ணி அடித்தாங்க. வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க. அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்தோம். சேரக்கூடாதுலாம் இல்லை. நாங்கள் முதல்ல முரண் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக காசி அனந்தன் ஐயா, வீரசந்தானம் ஐயா, கவிஞர் அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் ஒன்றா சேரணும் தம்பி, சாதியெல்லாம் மறந்துடுவோம். நாங்கள் உடனே கை கோர்த்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை கோர்த்தோம். நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம். இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க. இப்போ அவரும் மது ஒழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சார்பில் உங்களை சரி ஒரு நிலைப்பாடு அதான் நான் சொல்லிட்டேன். இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன்ல, இப்போ அவங்க அழைப்பு விடுப்பீங்க. இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவிலேருந்து அதில் நாங்கள் மாற மாட்டோம். பாமக பாஜக தொடர்பான முடிவில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களோட நாங்கள் சேர முடியாது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் எப்படி இருக்காங்க? ஏன்னா இது வரைக்குமே இருமொழி கொள்கையில எதிர்ப்பாக ஒரு கருத்துக்களை பதிவிட்டு இருந்த அதே மத்திய மந்திரி இன்னைக்கு தமிழகத்தில் கல்வித்துறை சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இதை நீங்க திமுகவுடைய கொள்கை பகைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது தான் அர்த்தம். அவங்க கொள்கை எதிரிகள் தானே பாஜக. திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை, ஆட்சி நிர்வாகத்தை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றுதான் பொருள்.